வணக்கம். இன்று குறை சொல்கிறவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறக்காக நான் சில விஷயங்கள சொல்கிறேன். ஒருத்தர் நம்மளை நல்லவங்கன்னு சொல்கிறதுனால நம்ம நல்லவங்களும் அல்ல. ஒருத்தர் கெட்டவங்கன்னு சொல்கிறனால நம்ம கெட்டவங்களும் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் வாழப்போகிறோம். 2வது குறை பேசிகிட்டு இருக்கிறவங்கள வாயில் நம்ம செங்கல் வச்சு அடைச்சாலும் அந்த செங்கலையும் அவங்க குறை பேசுவாங்க. 3வது பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்லா வாழ்ந்திருக்கும்போது பொறாமையால் குறை பேசுவாங்க. ஒரு வேளை நீங்கள் உங்கள் நிலையிலிருந்து கொஞ்சம் கீழே வந்தால் அதுவும் அவங்க ரொம்ப கேலியாக கிண்டல் செய்து கேவலமாக பேசி அப்படியும் நம்மளை குறை கூறுவாங்க. ஸோ இப்படி ஒரு சர்டன் கேட்டகரிஸ் இருக்குது. அதனால் யாருமே நம்மளை குறை பேசி அவங்க மகானும் கிடையாது. குறை பேசுகிற அளவுக்கு அவங்க மகானும் கிடையாது. நம்ம இதை கேட்டு நிற்கிறதுக்கு நம்ம கோழைகளும் கிடையாது. ஸோ அதை குறை பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். அந்த வாயை நம்ம அடைக்க முடியாது. நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அங்கேருந்து நம்ம நகர்ந்து போயிடணும். ஒரு 10 தடவை அப்படி இன்சல்ட் பண்ணனா அப்புறம் நம்மளை பற்றி அவங்க எதையுமே பேச மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கதை வழியாக எப்படி குறை பேசுகிறவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு சிஷ்யன் ஒருவன் ஆசிரமத்தில் குருவுக்கு பணிவிடை செய்து அவனோட கல்வியும் அவனுக்கு தேவையானது எல்லாமே கற்றுட்ருக்க ஒரு முறை அவன் ரோட்டோரத்தில் போயிட்டுருக்கும்போது ஒரு மனநோயாளி அங்கே அவன் பார்க்குறான். அவரோட செயல்பாடும் அவரை பார்த்த உடனே ரொம்ப பரிதாபப்பட்டு குருக்கிட்ட கொண்டுடுறான். குருவும் இந்த மனநோயாளியை பார்த்த பிறகு நீ இவருக்கு தேவையான உணவும் தண்ணீரும் மாத்திரம் வைத்து அவரை அந்த ஒரு இடத்துல விட்டுரு, அவரை எதுவுமே கண்டுக்காத, அவர் அப்படியே ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிஷ்யனும் குரு சொன்னது அவன் ஒபே பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் வைத்த பிறகு அங்கேருந்து போயிடுறான். இப்படியே நாட்களில் ஒவ்வொரு நாளாக போயிட்டுருக்குது. ஒவ்வொரு நாளுமே இவரோட சேட்டை அதிகமாக இருக்குது. ரொம்ப அங்கேயும் இங்கே ஓடுவார், சத்தம் போடுவார். அப்புறம் கல் எடுத்து வர்ற சிஷ்யர்கள் எல்லாம் அங்கே ஆசிரமத்துக்கு வர்றவங்களையெல்லாம் அடிப்பார். எல்லாமே செய்துட்ருப்பார் அவர்னால் முடிந்த அளவுக்கு. குருவோட கண்டிஷன்னா நீங்கள் உணவும் தண்ணீரை மட்டும் கொடுங்க, எதையுமே கண்டுக்காதீங்க அப்படிங்கிறத கண்டிஷன். ஸோ இவங்களுமே அவரை அந்த மனநோயாளியை எதுவுமே கண்டுக்கல. அவர் அவரோட செயல்பாட்டில் எல்லாமே சுதந்திரமாக விட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் ஆனது பிறகு ஒரு நாளைக்கு காலையில் எப்பவும் போல் குரு ஆசிரமத்துக்கு வரும்போது இந்த மனநோயாளி ஓடி போய் குருவிட்ட கேட்குறாப்படி, எனக்கு எப்படியாச்சும் தியானம் கற்றுத்தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவ்வளோ நாள் அவர் இருந்த விஷயம், அவர் செய்த விஷயம் எல்லாமே யாருமே அங்கே கண்டுக்கலேன் போது வேறு வழி இல்லாமல் அவரை தான் அங்கே இருக்கிற சூழ்நிலை எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தியானம் செய்து அதை தியானத்தை எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் தான் நம்ம ஒரு விஷயம், ஒரு பொருள் நம்மளுக்கு தர வர்றாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த பொருள் யார் ஒருவர் நம்மளுக்கு பரிசளிக்க வர்றாரோ அவங்ககிட்டே திருப்பி போயிடும். அதே மாதிரி அவங்க நல்லது நம்மளுக்கு சொல்ல வந்தாலோ இல்லை கெட்டது சொல்ல வந்தாலோ நம்ம அது நம்ம ஏற்றுக்கிற மனநிலையை பொறுத்தளவை நம்ம அது ஏற்றுக்காமல் இருந்துச்சுன்னா திரும்ப அவங்ககிட்ட யார் சொல்ல வர்றாங்களோ அவங்களுக்கே தான் அந்த வார்த்தை போகும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஒரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூடுற இடத்துல 1-2 பேரை பார்த்திங்கன்னா குறை பேசுறதுக்கு வருவாங்க. நீ இப்படி செய்தது சரியில்லை, நீ பேசினது சரியில்லை, நீ பண்ணது எல்லாமே குற்றம் இப்படின்னுலாம் நம்மளை விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஆளுகிட்ட நம்ம அங்கேருந்து பேசாமல் அவங்கள எதிர்த்து ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு போக வேண்டாம். நம்ம அங்கே நம்மளோட மனநிலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம பல்ஸை பார்க்குறக்கு. அதனால் நம்ம அங்கேருந்து மௌனமாக எழுந்து போயிடணும். எந்த வார்த்தையை பேசக்கூடாது, நம்ம அழுவும் கூடாது, நம்ம திரும்ப கோபத்தோடு பேசவும் கூடாது, விட்டு நகர்ந்து போயிடணும். இன்னி ஒரு இது சொல்கிறவங்களுக்கு, ஒரு முறை மனிதன் குயில்கிட்ட சொல்கிறாப்படி, உனக்கு இந்த கருமையான நிறம் மாத்திரம் இல்லாமல் இருந்தனா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீ சொல்கிறான். அடுத்தது கடல்கிட்ட போகிறா, உன்னோட நீர் உப்பு தன்மை இல்லாமல் இருந்திருந்தா நீ எவ்வளோ நல்லா இருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறா, குறை பேசுகிறா. 3வது ஒரு ரோஜா மலர்கிட்ட போகிறா. ரோஜாக்கிட்ட பார்த்துட்டு, நீ எவ்வளோ அழகான மலர், உனக்கு உன்னோட செடியில் முட்கள் மாத்திரம் முள் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குறை பேசுகிறான். அப்போ அந்த மனிதனை பார்த்து இந்த குயில், கடல், அதே மாதிரி ரோஜா 3மே சொல்லுது, மனிதா நீ குறை மாத்திரம் பேசாமல் இருந்திருந்தா நீ எவ்வளோ நல்லவனாக இருந்திருப்ப அப்படின்னு அந்த 3மே சேர்ந்து சொல்லுது. இதுதான், அதாவது குறை பேசாத மனிதர்களே இல்லை, மேக்சிமம் அப்படித்தான். நம்ம அவங்க சொல்கிற குறைகள் எல்லாம் காதில் வாங்கிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறத விட நம்ம அது எதையுமே கண்டுக்காமல் நாம் பாட்டுக்கு ஒரு 10 தடவை போயிட்டு இருந்தால், நான் ஃபஸ்ட்டு சொன்ன கதை மாதிரி மனநோயாளியோட அந்த நிலைமை மாதிரி ஒரு கட்டத்தில் அவன் என்ன தான் சொன்னாலும் அவன் தாங்கிக்கிறான், இல்லை என்ன தான் சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு
பெரிய இன்சல்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களை பற்றி அவங்க விமர்சனம் பண்ண வரமாட்டாங்க. அப்போ குறை கூறுபவர்கள் அவங்க வந்து அந்த குறை சொல்லிகிட்டே இருக்கட்டும். நீங்கள் வந்து மௌனமாக நீங்கள் அந்த இடத்த விட்டு போங்க. அவங்க வந்து குறை பேசுகிற அளவுக்கு அவங்க ரொம்ப மகானும் கிடையாது. நம்ம வந்து அந்த குறைகளை கேட்டு நிற்கிறக்கு நம்ம கோழைகளும் கிடையாது. இதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்லோகமாக நினச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.